நேத்து தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வோட ரிசல்ட் வெளியே. அதுல இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா 500க்கு 305 மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்காங்க. 500 மார்க்குக்கு 305 தானே எடுத்து பாஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கெல்லாமா வீடியோ போடுவீங்க அப்படின்னு யாராவது கேட்க வந்தீங்கன்னா நான் அடுத்து சொல்றதையும் கேட்டுட்டு கேளு. பெத்த அம்மா அப்பா இல்ல, கடந்த டிசம்பர் மாசம் பெஞ்ச மழையில பாத்தீங்கன்னா இருந்த வீடும் இடிஞ்சு போச்சு. வீடும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில கோவிலூர் அப்படின்ற ஒரு பகுதியில இந்த பொண்ணோட சேர்த்து 3 சின்ன பசங்க அந்த இடிஞ்ச வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி தான் காரைக்குடியை சேர்ந்த சில சமூக ஆர்வலர்களால அது கண்டறியப்படுது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி வீடு கட்டி கொடுத்திருக்காங்க, அவங்க மட்டுமே சேர்ந்து. இப்படி ஒரு நிலையில தான் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்களோட கஷ்டத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு படிப்பையும் விட்டுறாம படிச்சு 305 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்காங்க. என் பேர் தர்ஷினி, நான் 10th படித்தேன், அரசு உயர்நிலையில் பள்ளி படித்தேன். 305 மார்க் எடுத்திருக்கேன். முதல்ல டிசம்பர் மாதம் மழை பெஞ்சனால வீடு உடஞ்சி போச்சு. அப்போலாம் நானும் தம்பியெல்லாம் சோறு வடி சாப்பிட்டு இருந்த அப்பையில் சமூக ஆளுகிட்ட சொன்ன அந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்க சொன்னாங்க. அவங்க கட்டி கொடுத்தாங்க. இப்போ அதிலேருந்து படித்து இப்போ முன்னேறி 305 மார்க் எடுத்திருக்கேன். இப்போ மேலே 11, 12 படிக்கிறதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணும். உண்மையிலே இந்த பசங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்களா இந்த சமூக ஆர்வலர்கள், அவங்களுக்கு வந்து பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க அப்படி ஒரு வீடு கட்டி கொடுக்கலைன்னா கூட இந்த பிள்ளை பாஸ் பண்ணியிருக்குமான்றதே ஒரு கேள்விக்குறிதான். இப்படி ஒரு நிலையிலையும் இந்த பொண்ணால 305 மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியுதுன்னா அரசாங்கம் இந்த பசங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தா இந்த பொண்ணெல்லாம் நல்ல மார்க் எடுக்கும் அடுத்து 11வது 12வதுல.